அனைவருக்கும் வணக்கம். சொந்த வீடு அமைய செய்ய வேண்டிய 5 ஆன்மீக விஷயங்கள். சொந்த வீடு கட்ட வேண்டும், சொந்த நிலம் வாங்க வேண்டும் என்பது பலரின் கனவாக உள்ளன. ஆனால் அவர்களுக்கு கனவு கைகூடுவது கிடையாது. இதற்கு பணம் இல்லாததுதான் காரணம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக காரணம் அது கிடையாது. ஏனென்றால் சிலர் நிறைய பணம் வைத்திருப்பார்கள். ஆனால் அவரால் சொந்த வீடு வாங்க முடியாது. அப்படி வாங்கினாலும் சிலர் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது. அதே சமயம் எந்தவித திட்டமிடலும் கையில் சேமிப்பு எதுவும் இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் தேடி வரும். அவர்கள் கடன் வாங்கித்தான் வீடு வாங்குவார்கள். ஜோதிட சாஸ்திரப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம்தான் சொந்த வீடு யோகத்தை குறிப்பதாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் பகவானும் வலுவாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் சொந்த வீடு வாங்கும் அல்லது கட்டும் யோகம் உண்டு. பொதுவாக சொந்த வீடு, மனை இவற்றிற்கு உரிய கிரகமாக செவ்வாய் பகவான் உள்ளார். செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கிரகமாக தெய்வம் முருகப்பெருமான் இருப்பதால் தான் சொந்த வீடு அமைய வேண்டும் என்றால் முருகனை வழிபட வேண்டும், செவ்வாய்க்கு விளக்கேற்ற வேண்டும் என்பார்கள். சொந்த வீடு அமைய எத்தனை ஆன்மீக வழிபாடுகள் உள்ளது என்றால், ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயில் மண், அதாவது குலதெய்வ ஆலயத்தில் இருந்து ஒரு பிடி மண் எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து வேண்டினால் சொந்த மண், அதாவது சொந்த வீடு வாங்கும் யோகம் அல்லது கட்டும் யோகம் உங்களுக்கு ஏற்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பசுவுக்கு பச்சரிசி. சுகபோகமான விஷயங்களை வாழ்க்கையில் பெற, சொந்த வீடு அமைய, சுக்கிரனின் அருளை பெற வெள்ளிக்கிழமையன்று பசுவிற்கு பச்சரிசி வெல்லம் கலந்து கொடுப்பது உங்களுக்கு ராஜயோகம் அமையப்பெறும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு. பூமிக்கு அதிபதியாக கருதப்படும் திருச்சுழியில் அமைந்துள்ள பூமிநாதரான சிவனை வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் சொந்த நிலம், ஏற்கனவே வாங்கிய நிலத்தில் வீடு கட்டும் யோகம் ஏற்படும். மேலும் வீடு வாங்குவதும் நிலம் வாங்குவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகும். நான்காவது பார்த்தீங்கன்னா, பைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. சேஸ்திர பாலகர் அருளால் வில்லங்கம் நீங்கி வீடு அமையும். அஷ்டலட்சுமிகளும் பூஜை செய்து வழிபடும் நாளாக சொல்லப்படும் தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை நீங்களும் வழிபட்டால் பைரவரின் அருளால் அஷ்டலட்சுமியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, துளசி வழிபாடு. வாடகை வீட்டில் இருந்தாலும் துளசி செடி வைத்து வழிபாடு செய்வதும் தினமும் விளக்கேற்றி வலம் வந்து வழிபட்டு வருவதால் மகாலட்சுமியின் அருளால் சொந்த வீட்டில் குடியேறும் யோகம் உங்களுக்கு தேடி வரும். ஆமாங்க, நீங்கள் கோயிலுக்கு போய் செய்ய முடியாத விஷயத்தை வீட்டிலிருந்து இந்த வழிபாட்டை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். சொந்த வீடு வாங்கும் யோகம் உங்களுக்கு ஏற்படும். நன்றி.